ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. ஆப்பிள் சிரி ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க. ரொம்ப அட்வான்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதற்கு போட்டியா ஆண்ட்ராய்டுமே பார்த்தீங்கன்னா களம் இறங்கிடுச்சு. குறிப்பா இப்போ இந்த சாட் ஜிபிடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. ஆப்பிள் சிரி அப்படிங்கிற தன்னுடைய பிரைனை கூகுளுக்கு கொடுத்துட்டாங்களா, இல்ல கூகுள் ஆப்பிளுடைய இந்த டாக்டிக்கான சில விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்பிளே விலைக்கு வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ மார்க்கெட்ல ஒரு ஷாக் நியூஸ். என்ன நடந்திருக்கு, டெக்னாலஜி விஷயங்கள் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்குது, ஆப்பிள் கூகுள் இதனுடைய இந்த கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத டீடைலா வீடியோல பார்க்கலாம். இந்த ஆப்பிள் கூகுள் இதனுடைய இந்த கைகோர்ப்பை பத்தி முக்கியமான சில 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாட் ஜிபிடி, கூகுள் கோபைலட் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஏஐ வேர்ல்டுல ரொம்ப சீக்கிரமா ரன் ஆயிட்டு இருக்கிறப்போ ஆப்பிள் மட்டும் கொஞ்சம் வந்து தள்ளி இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு 10 ஸ்டெப் முன்னாடி போனா இவங்க ரொம்ப ஸ்லோவா ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய அப்டேட்டடா வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறப்போ இவங்க அதுக்குள்ள வந்துட்டு ரேஸ்ல வந்து வேற எங்கேயோ போயிடுறாங்க. ஸோ இந்த ஏஐ வேர்ல்ட் ஏஐ ரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆண்ட்ராய்டு ஆர் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏஐ டூல்ஸ் கூட கம்பேர் பண்றப்போ ஆப்பிள் இன்னமும் பின்தங்கி இருக்குது. இதனால ஆப்பிள் யூசர்ஸ் என்னடா இது இவங்க கொடுக்குற அப்டேட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுத்ததையே திரும்ப திரும்ப கொடுக்குறாங்களோ, இல்ல வந்துட்டு கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி இருக்கிற விஷயங்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் இருக்கு. செகண்ட் பாயிண்ட், ஆப்பிளுடைய சிரி இன்னமும் பேசிக் லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாட் ஜிபிடி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கதாகவும், ஜெமினி அதோட ஸ்மார்ட்டா இருக்கதாகவும், இந்த நானோ பனானா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே போட்டோ ரியலிஸ்டிக் போட்டோ எடிட்டிங்காக போறப்போ சிரியை விட சாட் ஜிபிடி ஜெமினி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறதால மார்க்கெட்ல மக்கள் சிரி இன்னுமே பேசிக் லெவல்ல இருக்கதா ஃபீல் பண்றாங்க. அடுத்த பாயிண்ட், கூகுளுடைய ஏஐ அப்படின்னு வர்றப்போ அதுக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் வருதுன்னா சர்ச், ஜிமெயில், யூடியூப், ஆண்ட்ராய்டு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால ஆப்பிளுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரேஸ்ல முன்னாடி போறதுக்கு டைம் இல்லை. அதுக்கு பெட்டர் ரேஸ்ல ஆல்ரெடி முன்னாடி போயிருக்க கூட வந்துட்டு ஸ்மார்ட்டா கை கொத்திட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னா கிளவுட் ஏஐக்கு ஆப்பிள் இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கிறது தான். அதாவது ஆப்பிள் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா பிரைவசி ஃபர்ஸ்ட் ஆன் டிவைஸ் ஏஐ. ஆனா அக்செப்ட் பண்ணிக்கிற ட்ரூத் என்னன்னா பிக் ஏஐ மாடல்ஸ்க்கு மேசிவ் சர்வர்ஸ் வேணும். அது ஆப்பிள் கிட்ட இன்னுமே வந்துட்டு பேசிக் லெவல்ல தான் இருக்கு. ஸோ அதனாலதான் கூகுள் கிட்ட பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ், டிபியூஸ், ஏஐ இன்ஃப்ரா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னுமே அப்டேட்டடா ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறதால இந்த கிளவுட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் நம்ம கூகுள் கிட்ட கைக்கு ஒத்துறக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஆப்பிள் கூகுள் கூட போயிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 5 அப்படின்னு பாக்குறப்போ ஓப்பன் ஏஐ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது மைக்ரோசாஃப்டோட இன்ஃபுளுன்ஸ்ல வந்துட்டு இயங்கிட்டு இருக்குது. ஸோ ஆப்பிளோட மைண்ட் செட் அந்த ஓப்பன் ஏஐ இல்ல வந்து மைக்ரோசாஃப்ட் அந்த கம்பெனி மேலே நம்ம டிபெண்டா இருக்கக்கூடாது. சில வேரியஸான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து மார்க்கெட்ல முன்னாடி போயிட்டு இருக்கிற இன்னொரு கம்பெனி கூட வந்து நம்ம கை கொடுத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக மைக்ரோசாஃப்டை அவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டு கூகுள் கூட இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப ஆப்பிள் கூகுள் கூட வந்து கை கோர்க்கிறப்போ கூகுள் அப்படிங்கிற ஒரு சர்ச் இன்ஜின், அதுக்கு கீழே யூடியூப் மற்ற விஷயங்கள் எல்லாமே வர்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்மா இருக்கிறதால நாங்க ஆப்பிள் மொபைலை யூஸ் பண்றப்போ நீங்க ஆல்ரெடி கூகுள் கூட வந்து கை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஓஎஸ் எல்லாமே ஒன்னா வந்து ஜாயின் பண்றப்போ எங்களுடைய பிரைவசிக்கு வந்துட்டு என்ன அங்க வேல்யூ இருக்கும், ஸோ எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிரும்ல அப்படின்னு இருக்கப்போ அதுக்கு ஆப்பிள் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ஆப்பிள் எப்பயுமே வந்து இப்பயும் அந்த கேட் கீப்பர் ரோலை வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணும். கூகுள் கிட்ட நீங்க ஏதாவது கேட்குறீங்கன்னா அது வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். பட் இந்த ஏஐ இந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்ப மட்டும் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து வெளியே கொடுக்கும். வெப் ப்ரௌசர் அப்புறம் உங்களுக்கு தேவையான நியூஸ் எல்லாமே கூகுள் கிட்ட இருந்து வரும். ஏஐ ரிலேட்டடான கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் அண்ட் ஆப்பிள் இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வேற மாதிரி ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். பாயிண்ட் நம்பர் 6, எல்லாருமே ஆப்பிள் யூஸ் பண்றதுக்கு இரண்டாவது மெயின் காரணம் என்னன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது காம்ப்ரமைஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்டேட்டடா தான் போயிட்டு இருக்கும். சிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் கூகுள் கிட்ட இருக்கே தவிர யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் ஆப்பிள் கிட்ட தான் இருக்கு. ஸோ ஐபோன் யூசர்ஸ்க்கு ஸ்மூத்னஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. மற்ற ஆண்ட்ராய்டு டிவைசஸ் இல்ல வேற ஓஎஸ்எஸ் கூட கம்பேர் பண்றப்போ வந்துட்டு ஆப்பிள் எப்பயுமே இன்னும் டாப் நாட்ச் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஏஐ வேர்ல்டுல ஏஐ ரன் ரேஸ்ல ஒருவேளை ஆப்பிள் யாரு கூடயும் கை கோர்க்காம நாங்க எங்களுடைய ஓன் ஓஎஸ் இருக்குது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்க எப்பயுமே டாப் கிளாஸ்ல தான் இருக்கோம். ஸோ அதனால எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நாங்க எப்படி இருக்கோமோ அப்படியே தான் இருப்போம். அவங்க இந்த மாதிரி ஒரு கொள்கையில வந்துட்டு பிடிவாதமா நின்னாங்கன்னா இன்னொரு 4-5 வருஷத்துல ஆப்பிள் கம்பெனி இருக்கும். பட் அதை யூஸ் பண்ற யூசர்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்ல இல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறப்போ இன்னைக்கு ஏஐ அப்படிங்கிற விஷயத்த காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. ஸோ அதை மிஸ் பண்ணோம்னா இந்த ஷேர் வேல்யூ, பிராண்ட் இமேஜ், அப்புறம் டெவலப்பர் ட்ரஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பிரேக் ஆகும். அந்த பிரேக்குக்கு வந்துட்டு நம்ம வந்து எப்பயுமே ஒரு சான்ஸ் கொடுத்துடக்கூடாது. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் நம்பர் 1 பொசிஷன்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அட்வான்ஸ் திங்கிங்.
பாயிண்ட் நம்பர் 9 என்னன்னா, இப்ப ஆப்பிளும் கூகுளும் ஒன்னா கை கோர்க்கப்போ இந்த ஒரு புது மாடல் எப்படி வரும்னு நான் திங்க் பண்றேன்னா, ஒரு 4-5 வருஷத்துல இல்ல மேபி நெக்ஸ்ட் இயர்ல அப்டேட் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தோணுனா, ஒரு சிம்பிளான டாஸ்க் நீங்க கொடுக்குறீங்க வச்சுக்கோங்களேன், அதை வந்துட்டு ஆப்பிள் ஏஐ பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் போறப்போ அது ஜெமினி அண்ட் சாட்ஜிபிடி கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அது இருந்து ஃபெச் பண்ணி நமக்கு ரிப்போர்ட்டை கொடுக்கும். ஆஃப்லைன்ல இன்னொரு ஏஐ டூல்களும் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் திங்கிங்ல எல்லாம் வந்துட்டு ஏஐல வந்து இன்னும் இன் ப்ரோக்ரஸ்ல இருக்கு. இது வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு எனக்கு தோணுது. லாஸ்ட் பாயிண்டா என்ன கேட்டீங்கன்னா, ஆப்பிள் கூகுள் கூட கை கோர்க்கிறது கரெக்டா தப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஆப்பிள் ஓன் எல்எல்எம் ட்ரெயின் பண்ணுது, ஓன் ஏஐ சிப்ஸ் டெவலப் பண்ணுது, லாங் டேர்ம் சிரி அப்படிங்கிற ஒரு 2.0 வெர்ஷன் வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அது பண்றப்போ வந்துட்டு டெஃபினட்டா மார்க்கெட்ல வந்துட்டு வேற லெவல் ஒரு பூம் கிரியேட் ஆகும். மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இதை விட இன்னும் வேற என்ன டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்ல வந்து வேற எப்படி அட்வான்ஸா கொண்டு போகலாம், ஏன் மற்ற கம்பெனிஸ் கூட மறுபடியும் கூகுள் கூட கை கோர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, யூசர்ஸ்க்கு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புதுவிதமான அனுபவம், ஒரு புதுவிதமான ஏஐ வேர்ல்டுக்குள்ள போறதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இனி வரக்கூடிய அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் யூசர்ஸ்க்கு இப்போ ஒரு ஸ்மார்ட்டான ஒரு சிரி வேணும். அட் த சேம் டைம் குவாலிட்டியிலையும் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. இன்னும் கிளியரா சொல்லணும்னா ஏஐ வேர்ல்டுக்குள்ள நம்ம மற்ற கம்பெனிஸோட லீட்ல இருக்கணும். ஆஸ் சிம்பிள் அஸ் தட் ஆப்பிள் பாரோட் கூகுள்ஸ் பிரைம் வைல் சீக்ரெட்லி பில்டிங் இட்ஸ் ஓன். இது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஆப்பிள் கூகுள் கைகோர்ப்பை பத்தி வந்துட்டு ஏதாவது ஒரு டிபேட்டான டாபிக் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களா? ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபார்வர்ட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை. சியர்ஸ்.